வெல்கம் டு மக்களே. நம்ம வந்து போன விடல நம்ம வந்து பார்ட் 1 மார்க் பிளேயர்ஸ் லிஸ்ட்டு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வந்து பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம. ஸோ சுரேஷ் ரெய்னா, கேவின் வில்லியம்சன், ஃபேஃப் டு பிளஸி, மனிஷ் பாண்டே, சுரேஷ் ஷெர், கிறிஸ் கெயில், அம்பாட்டி ராயுடு, பிருத்வி ஷா, சூரியகுமார் யாதவ், மைக் அகர்வால், சுமன் கில், ஷிம்ரன் ஹெட்மாயர், ஒயன் மார்கன், ஆரோன் ஃபின்ச், இவங்க தான் இன்றைக்கி வர போகிறாங்க. ஸோ சிஎஸ்கே யார் போவாங்க, யார் ட்ரை பண்ணுவாங்க சிஎஸ்கே எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ பொறுத்தது பார்க்கலாம். நம்மள்ட்ட வந்து 4,40,50,00,000 இருக்குது. முதல்ல வந்து ஆரோன் ஃபின்ச் தான் ஆரோன் ஃபின்ச் வர்றாரு முதல்ல. ஸோ எவ்வளோ போகிறாரு தெரில, ஸ்கிப் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ஒரு ஸ்கிப்பை போட்டு விடுவோம். ஸ்கிப்பை போடுப்பா. 4 கோடி போயிடுறாரு பஞ்சாபுக்கு. கொஞ்சம் நல்ல ப்ரைஸ் தான் போயிடுறாரு. இப்போ சுரேஷ் ஷேர் வர்றாரு. நம்ம சுரேஷ் ஷேருக்கு போவாங்க 5 கோடி வரைக்கும் போய் பார்க்கலாம் சுரேஷ் ஷேருக்கு. ஏன்னா எல்லார்ட்டையும் பணம் அதிகமாக கிடையாது. எல்லாமே மார்க் பிளேயர்ஸ்லேயே விட்டுட்டாங்க எல்லோரும். ஸோ எல்லார்ட்டையும் பணம் இப்போ கிடையாது. அதனால சொல்லிட்டு 6 கோடிக்கு மேலே சுரேஷ் ஷேர் போக மாட்டான்னு நினைக்கிறேன். இது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம பிட்டை போடுவோம்ப்பா. பிட்டை போடுப்பா. நாங்கள் போட மாட்டா போல். எப்போ தெரியலாம். இப்போ போடலாமா? இப்போ போட்டுடலாம். எஸ், 4 கோடிக்கு போயிடும். 5 கோடி வரைக்கும் போவோங்க. 5 கோடி வரைக்கும் போவோம். அதுக்கப்புறம் வேணாம். ஸோ இதான் லாஸ்ட்டு பிட்டு நினைக்கிறேன். இல்லை, இதுக்கு வர இன்னொரு பிட்டு நம்ம கொடுப்போம். 550 கிடச்சிடாரா? ஓ பாய். அடைச்சா ஆர்டிஎம் போயிட்டாருங்க. ஆர்டிஎம் மிஸ் போட்டாங்க டெல்லி. மறந்துடாதீங்க. 2018 சுரேஷ் ரெய்னா வராருங்க. ரெய்னாவை வாங்கலாமா? எப்படின்னா சொல்கிறீங்க? ஸ்கிப்பை போட்டு விட்டுடலாமா? ஸ்கிப்பை போட்டுடலாம். 6,50,00,000 டெல்லிக்கு சோல்டாக இருக்கிற ரெய்னா. அம்பாட்டி ராயுடு நாங்கள் எல்லாம் சிஎஸ்கே பேர் வராங்க. ஆனால் எடுக்க தான் முடியல. ஏன்னா ஆக்ஷன் டைனாமிக்ஸ் அப்படிங்குது. பஞ்சாபுக்கு போயிடுறாரு. ஸோ இப்போ அடுத்து யார் வரா? ஒயன் மார்கன். அவர் எவ்வளோக்கு போவார்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் சேனலில். 6 கோடி போயிடாருங்க. ஆர்டிஎம் மிஸ் பண்ணிடுறாங்க கேகேஆர். ஸோ இதுமாரி நிறைய வீடியோ போடணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஒரு 50 சப்ஸ்கிரைபர் வந்தால் டெய்லி லைவ் போடலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கிறிஸ் கெயில் வந்து பஞ்சாபுக்கு போயிடாரு. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவை 10 நிமிஷம் போவோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்க்க மாட்டேறீங்க. ஓகே, பிருத்வி ஷா டெல்லிக்கு போயிடாரு. அடுத்தது யார் வர போகலாம்? ஸோ நிறைய பிளேயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வராங்க. சூரியகுமார் யாதவ் வந்திருக்காருங்க. சூரியகுமார் யாதவ் நம்ம போகலாம். நம்மள்ட்ட காசு கொஞ்சம் இருக்குது. ஒரு 10 கோடி வரைக்கும் போகலாம். வணக்கம், 10 கோடிக்கு போகலாம் ஒரு பெரிய பிளேயர். ஆனால் சூரியகுமார் யாதவுக்கு போகலாமா தெரில. 6 கோடிக்கு போயிடாரு எஸ்ஆர்ஹெச்சுக்கு. அதான் சொல்கிறாங்க. இப்போ 5 கோடிக்கு மேலே போக மாட்டாங்க. 6 கோடிக்கு போயிடாரு இப்போ சூரியகுமார் யாதவ். நினச்சி பாருங்கள், அதுக்கு 6 கோடி சூரியகுமார் யாதவ் எப்படி ஒரு ஸ்டீல். ஸோ இப்போ நம்ம வந்து யார் வராங்க பார்க்கலாம். நம்மளுடைய பர்ஸு பார்த்தீங்கன்னா 4 கோடி 40 கோடி இருக்குது. 44 கோடி. டெல்லி நம்மள மாரி தான் வச்சுருக்காங்க. பஞ்சாப் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்காங்க. கொல்கத்தா ரொம்ப கம்மி. மும்பை கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்காங்க. ராஜஸ்தான் அதிகமாக வச்சுருக்காங்கப்பா. என்னப்பா ராஜஸ்தான் கீழே எல்லாருமே நம்மளோட கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ் தான் வச்சுருக்காங்க. நம்ம வந்து 4 பிளேயர் சேர்த்துருக்கோம். நம்ம அதில் 2 ஓவர்சீஸா இல்லை 1 ஓவர்சீஸ். ஓகே. ஸோ இதை பாருங்கள், ருத்ரா கேவாட், பென் ஸ்டோக்ஸ் அண்ட் ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி. பஞ்சாப்பு நாங்கள் ஃபுல்லாக பேட்ஸ்மேன்ஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க. மணிக்கும் பேட்ஸ்மேன் வந்துருக்காங்க இது வரைக்கும். எஸ் நம்மளும் பார்த்தீங்கன்னா பவுலிங் இடையில ரொம்ப அதை வச்சுறாங்கப்பா. எஸ்ஆர்ஹெச் தெரிவிக்க விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது யார் நீங்கள் பார்த்தீங்க? கேவின் வில்லியம்சன், ஷிம்ரன் ஹெட்மாயர், மனிஷ் பாண்டே, இவங்க தான் வர போகிறாங்க. ஃபேஃப் டு பிளஸியும் வருவார். ஃபேஃப் டு பிளஸிக்கு நம்ம போக தேவையில்லை. ஏன்னா கொஞ்சம் ஃபேஃப் டு பிளஸிக்கு ஏஜ் ஆயிருக்கு. 40 ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஷிம்ரன் பேர் நம்ம போகலாமா? ஏன்னா வேணாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பவர் ரெக்டர் மான்ஸ்டர் ரெக்டர் தேவை. அடியில் கெய்ரன் போலாண்ட் இருக்கார். அவர் நம்ம முயற்சி பண்ண போகிறோம். கெய்ரன் போலாண்ட் அண்டு மார்க்கஸ் ஸ்டைனிஸ்க்கு நம்ம முயற்சி பண்ண போகிறோம். கேன் வில்லியம்ஸ் ஸ்கிப் பண்ணிடலாம். சரியாக சேர்த்துருக்காங்க. ஸோ நிறைய பிளேயர்ஸ் நம்ம வந்து வாங்க போகிறோம். அடுத்த செட்டில் ஆல்ரவுண்டர் வராங்க. அடுத்த செட்டு மயங்க் அகர்வால் ஸ்கிப் பண்ணிடலாம்.
ஓகே, அடுத்தது யார்? மனிஷ் பாண்டே. இது நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. 50 அடிக்க இன்னும் 4 சப்ஸ்கிரைபர் தான் தேவை, பண்ணி வச்சுருங்க. ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட் இருக்குது பாருங்கள். அக்ஷர் பட்டேல், கிளென் மேக்ஸ்வெல். ஃபஸ்ட் நம்ம இது சாய்ஸ் தாங்க. ஃபஸ்ட்டு வந்து மார்கஸ் ஸ்டோயினிஸ், செகண்டு கைரன் பொலார்ட், தேர்டு தான் கிளென் மேக்ஸ்வெல், ஃபோர்த்து மொயின் அலி. இதுதான் டார்கெட்டாக இருக்க போகுது. மார்கஸ் ஸ்டோயினிஸ் கிடச்சிட்டாருன்னா போலார்டு மேக்ஸ்வெல் தேவையில்லை. கிடைக்கலன்னா போலார்டு மேக்ஸ்வெல் 2 பேருக்கு போகிறோம். யார் கிடைக்கிறாங்க பார்க்கலாம். நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, ஸோ அதனால் போகலாம், தப்பு கிடையாது. ஸோ வந்து ரொம்ப போகக்கூடாது, ஒரு 5 கோடிக்கு மேலே போகக்கூடாது. அதுதான் நம்ம பிளானு. ஃபஸ்ட்டே மார்கஸ் ஸ்டோயினிஸ் தான். மார்கஸ் ஸ்டோயினிஸ் போகலாம். நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே வந்துட்டார். எல்லோரும் போயிடுறாங்க. ஐ திங்க் நிறைய போவார் போடுதுங்க. 3 கோடி வந்துட்டார் அதுக்குள்ளே. நம்ம போகலாம்ப்பா. நான் போகிறப்ப தான் வருவீங்களா போயிடுங்க. மும்பை போயிடுறாங்க திருப்பியும். அப்புறம் யார் வரா தெரில. நம்ம சிஎஸ்கே நம்ம பீட் பண்ணியிருக்கோம் 4 கோடிக்கு. 4.20 அவங்க பண்ணியிருக்காங்க. 4.40 இவங்களா ஓடுங்க. என்னங்க இவர் 7 கோடி போவார் பொழுது. 7 கோடிக்கு போவார் பொழுது. இப்போயே 5 கோடி வந்தாச்சு. நம்ம ஒரு பிட்டை போடலாமா? போடலாம். எஸ், நம்ம ஒரு பிட்டை போட்டிருக்கோம். வேணாங்க, 5 கோடிக்கு மேலே போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கே கூட்டத்தில் ஊற்றலாம். அடுத்தது யார் வராதான்னு தெரில. மொயின் அலி வேணாங்க. மொயின் அலி லாஸ்ட் ஆப்ஷன் தான் வச்சுருந்தோம். மொயின் அலி தேவையில்லை. ஏன்னா மொயின் அலி அவ்வளோ பவர். ஸோ ஃபஸ்ட்டு தான் ஃபார்ம் கிடையாது இப்போ மொயின் அலிக்கு. கைரன் பொலார்ட் வந்திருக்காரு. இன்னும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஆக்சுவலி எடுக்கவே போகிறோம் இவரை. நம்ம 2 கோடி பேஸ் ப்ரைஸ். யாரும் இப்போ 10 கோடி போக மாட்டாங்க. ஏன்னா பர்ஸ் யாருக்குமே இல்லை இப்போ. சில பேர்லாம் பண்ட்டுக்காக வந்து பர்ஸை வந்து நம்ம வச்சுருக்காங்க. ஆனால் நம்மள்ட்ட தான் ஆல்ரெடி பண்ட்டுக்கு மாஸ்டர் ஒத்துக்கிறாரு. அவர் அது நம்மளுக்கு பண்ணிட்டு தான் தெரில. ஸோ நம்ம இப்போ பெட் பண்ணலாம். எஸ், பண்ணியிருக்கோம். 4 கோடிக்கு கேட்டிருக்கோம். பஞ்சாப் எல்லாரையும் வாங்க. என்ன தான் பண்ண போகிறீங்கன்னு தெரில. நீங்கள் பெங்களூர் அப்போ வந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பவர் ஹிட்டர் தேவை. எந்த பவர் ஹிட்டர் வந்தாலும் ஜெயிக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். 550க்கு கேட்டிருக்கோம். முடிக்க போகிறோமா? முடிச்சுருவாங்களா? எஸ். ஆனால் ஆர்டிஎம் ரைட் டு மேட்ச் ஆப்ஷன் இருக்குது மும்பை கிட்ட. ஆர்டிஎம் பண்ண பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? இல்லை பண்ணல. நம்ம தான் எடுத்துருக்கோம் கைரன் பொலார்டை. ஸோ ஒரு செம்மையான ஒரு மூவ். கைரன் பொலார்ட் வெல்கம் டு சிஎஸ்கே அப்படி தான் சொல்லணும். ருத்ராஜ் கேக்வாட், ரவீந்திர ஜடேஜா, பென் ஸ்டோக்ஸ், கைரன் பொலார்ட், எம்எஸ் தோனி. ஸ்குவாடை பார்த்தாலே சும்மா வேற மாரி இருக்குது. பேட்டிங்கை பாருங்கங்க. நம்ம கான்வி எடுக்கணும், நிறைய பிளேயர்ஸ் எடுக்கணும். இப்பயே பேட்டிங் பிடிக்குது. ஸோ நம்மகிட்ட பர்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 39 கோடி இருக்குது. ஸோ இதை வச்சு இன்னும் எத்தனை பேருங்க வாங்கணும்? இன்னும் 20 பேர் வாங்கணுமா? இன்னும் 20 பேர் வாங்கணும். இதை வச்சுன்னு எப்படி தான் வாங்க போகிறோன்னு தெரில. ஸோ அதை நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்ட் வந்து விக்கெட் கீப்பர் அண்டு பவுலர்ஸ். அந்த பார்ட் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து நாளைக்கு சப்மிட் ஆகும். ஸோ அதையும் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் லைக் போட்டுருங்க. பார்க்குறவங்களாம் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த செட்டுக்கு போயிடலாம். சாம் கரன் ஸ்கிப் பண்ணிடலாம். நம்மளுக்கு தேவையில்லை சாம் கரன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மள்கிட்ட 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. பென் ஸ்டோக்ஸாக ஆடணும், இப்போ கைரன் பொலார்ட் ஆடணுங்க. ரொம்ப இதாகிடும் இது. அப்புறம் ஃபாஸ்ட் பால்ஸ் ஒரு ஃபார்ம் ஆப்ஷன் தான் இருக்குது. நம்ம டேவன் கான்வி வேறு வாங்கணும். ஸோ என்ன தான் ஆகுதுன்னு தெரில. இதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ நம்மகிட்ட ஆக்ஷன் முடிஞ்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே மேட்ச்சுக்கு போயிடலாம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா கைஸ் ஒன்று சொல்லுங்க கைஸ், மேட்ச்சுக்கு நம்ம வந்து லைவில் போகலாமா எப்படி சொல்லுங்கள்? அதை நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். 50 வந்தால் நம்ம வந்து லைவ் போடலாம். 50 சப்ஸ்கிரைபர் வந்தால் நம்ம வந்து தாராளமாக லைவ் போட்டு இது பண்ணலாம். ஸோ வீடியோவோட எண்டுக்கு நம்ம வரப்போகிறோம்.
லாஸ்ட்டாக குணால் பாண்டியா தான் இருக்கார். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட்லாம் வரும். ஸோ நம்ம வந்து திருப்பி உள்ள கேம் உள்ள வந்துடுவோம். இதாங்க அடுத்த செட்டு. தினேஷ் கார்த்திக், சஞ்சு சாம்சன், ஜானி பெஸ்டோ, குண்டன் டிகா அண்ட் ரிஷப் பண்ட் நம்ம டீம் இதான் பார்த்துங்க. ஸோ இதோட வீடியோ வந்து முடிவடைகிறது. ஸோ நீங்கள் வந்து அடுத்த எபிசோட் பாருங்கள். அதில் வந்து விக்கெட் கீப்பர்ஸ் அண்டு பவுலர்ஸ் இருப்பாங்க. ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்வது எஸ்விஜி சேனல். ஸோ அடுத்த வீட்டில் பார்க்கலாம். பாய் பாய்.